தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்று 1 மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் அரசின் செயல்பாடுகள் குறித்த மயிலாடுதுறை மாவட்ட மக்களின் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். புதிய அரசு பொலிவுடன் பொறுப்பேற்றுள்ளது. எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சியா இருந்தது. அவங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் விவசாயிகளுக்கு எங்களுக்கு சௌரியமா இருக்கும்னு நினைச்சோம். அங்க வாக்குறுதி கொடுத்தது ஒரு சில தவறான அதிகாரிகள் தூண்டுதலால அது சரியா நடைமுறைப்படுத்தல. நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, அனைத்து கேசிசி கடன்களையும் தமிழக அரசு ஒரு ஆதார் கார்டு 1 லட்சம் தள்ளுபடி செய்யணும் விவசாயிகள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவரோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக சிறப்பாக இருக்குது. அவங்க எப்படின்னா, முதலமைச்சர் எல்லா நடவடிக்கையும் உடனே எடுக்கிறாங்க. இதே மாதிரி இன்னும் தொடர்ந்ததுன்னா கண்டிப்பாக இன்னும் ஆட்சி நிறைய வருஷம் நீடிக்கணும். இப்ப மேகதாதுல அணை கட்டும்னு சொல்லி டி.கே. சிவகுமார் என்பவர் ஒரு பகிரங்கமா அறிக்கை விடுறாரு. தமிழகத்துல உள்ள ஒட்டுமொத்த மக்களையும் அவர் ஏதோ சோரம் போனவர்களாட்டம், இங்க உள்ள ஆட்சியை ஒண்ணு சோரம் போன ஆட்சியாட்டம் இவர் பேசுறது ரொம்ப வேதனையா இருக்கு. இது சம்பந்தமா இந்த முதல்வர் அவர்கள் விவசாயிகளுக்கும் இந்த தமிழகத்தில் உள்ள மக்களுக்கும் நம்பிக்கை விட்டு விதமா ஒரு செய்தியாளரை கூட சந்திக்கலைங்க. நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திச்சு ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. மிக ஒரு விவசாயிகளை கொந்தளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கூட்டுறவு கடன் ரத்து. 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி செய்யப்படும். அது மட்டும் இல்லாம 5 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு கூட்டுறவு கடன் பெற்றிருப்பவர்களுக்கு அவர்கள் வாங்கிய கடனில் பாதி தொகை தள்ளுபடி செய்யப்படும் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தார். நாங்க புதுசா கேட்கல, 100% எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணுங்க, எல்லாருக்கும் பண்ணுங்கன்னு சொல்ல. ஆனா நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும்ல முதல்வர் ஐயா அவர்களே. செயல்பாடுலாம் சூப்பரா இருக்கு, எல்லாம் அருமையா போயிட்டு இருக்கு. எது இருந்தாலும் உடனே ஆக்ஷன் எடுத்து நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க. மக்களும் நல்லா விரும்பி அவர் செயல்பாடுலாம் ரொம்ப பாராட்டிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் விஜய் பொறுப்பெடுத்து 1 மாசம் ஆகுது. ஆனா அடுத்தடுத்த ஸ்டெப் இன்னும் போனதா தெரியல. கொஞ்சம் விரைவா அவருடைய நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் மேற்கொண்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.